நாள் 25ஓட கதை கன்சிஸ்டன்சி சீரீஸில். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரைவசி ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு எனக்கு சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எனக்கு அது ப்ரிப்பேர் பண்ணும்போது என் தம்பியும் கேட்டேன் எக்கு வேணும்ன்ட்டு. அப்புறம் மீந்து போன அந்த எக்கு யோக்கில் வச்சு நான் அவனுக்கு ஒரு இது பொடி மாஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அதை அவன் சாப்பிட்டுக்கிட்டான். அப்புறம் அப்படியே ஃபுட் எடுத்துகிட்டு நான் மேலே போய் உட்காந்து சாப்பிட போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க ஸ்கூலில். அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அவனுக்கு ஃபீஸ் கட்டு வந்தேன். அப்படியே போயிட்டேன். வெயில் வேறு மண்டே போகிறது காய்ச்சி. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நடந்துட்டு அங்கே இது ஃபீஸ் கட்டின்னு நான் வந்துட்டோன்னே என் சிசிடிவி கேமராவை பார்க்குறேன். சின்ன பசங்களாம் சேர்ந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா பால் விழுந்துருச்சாமா. அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் இன்றைக்கி ஓட்ஸ் சாப்பிட்றதுனால ஓட்ஸு அப்புறம் ஆப்பிள் எல்லாம் போட்டு ஒரு ஷேக் மாதிரி செஞ்சு குடிச்சிக்கிட்டேன். இது ஒரு ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். குடிச்சிட்டு 1 ஹவர் நேப் எடுத்துகிட்டு அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். 2 ஒர்க் அவுட் தான் போட்டேன். அதுக்குள்ளே அப்பா கூப்பிட்டாரு, கொஞ்சம் வெளில போகணும், உனக்கு ஷூலாம் வாங்கணும் ஸ்கூலுக்கு வாட்டக்குன்னுட்டு. ஆகா குடுன்னு கீழே கிளம்பிட்டேன் ஒரு டென்ஷன்லையே. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கடை போனோம். அங்கே வேறு இது ஷூ கிடைக்கல என் சைஸு. அதுக்கப்புறம் கண்ணாடி போய் வீடியோ சாங் விட்டுருந்தாங்கன்னு அந்த பாட்டு கேட்டு போயிட்டு இருந்தோம் காரில். அப்புறம் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் கீழே பார்க்குறேன், என் தம்பி ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அவனை வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சிட்டோன்னே டேய் எடுக்காதன்னு அப்படி உட்காந்து. அப்புறம் பூ மாலை போய் கேட்கலான்னு பார்த்தா அங்கே போய் கேட்டால் 16,000ங்கிறாங்க ஒரு ஷூ. அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அடிடாஸ் போய் நான் எனக்கு ஒரு தேவையான ஷூ வாங்கிட்டேன் ஒன்று. அப்புறம் அப்படியே சாப்பிட போகலான்னு பார்த்தா அங்கே ரோடு வேறு பிளாக் பண்ணியிருந்தாங்க, ஏதோ சாமி ஊர்வலம் கூப்பிட்டு போகிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு நான் ஹாஃப் கிரில்லு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வர வழியில் அப்படியே பாட்டு கேட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் புது ஷூ வாங்கின சந்தோஷத்தில் அப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். அப்புறம் மேலே வந்துட்டு எனக்கு எசென்ஷியல் சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ். நாள் 26ல் சந்திப்போம். பாய் காய்ஸ்.